ஸ்ட்ரகிள்னா வந்து அடி வாங்கியிருக்கேன். திட்டுனா வந்துட்டு நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். எங்க அப்பா வாரம் வாரம் வந்து பார்க்க வருவாரு. அப்படி வரும்போது அப்படி வரக்கூடாது பேரண்ட்ஸ் வேணான்னு தானே நம்ம வரோம். அப்படி வந்துட்ட பிறகு வேற இடங்களுக்கு அனுப்பிட்டாங்க. நாக்பூருக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ எதனால உங்களை அடிச்சாங்க? அங்க வந்துட்டு அவங்க சமையல் பண்ணுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து நான் சாப்பிடணும் அன்னைக்கு. ஓகே. நான் வந்து அன்னைக்கு மறந்துட்டேன். என்னோட ஷேர் வந்து அது அங்கேயே இருக்கு கிச்சன்லயே இருக்கு. அது வந்து ஒரு 3 days ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஜூஸ் அது இதுன்னு குடிச்சு அப்படியே இருந்துட்டேன். அப்போ எனக்கு மேல இருக்கிறவங்க வந்து கேக்குறாங்க, என்ன அது என்ன அங்க மூடி இருக்கு அப்படின்னாங்க. நான் அப்பதான் பாக்குறேன், அக்கா அது சாதம் யார் வச்சது? நான் தான் தெரியாது வச்சுட்டு. எப்படி நீ அது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபர்ஸ்ட் ஒரு ரூம்ல போட்டாங்க. கதவு தட்டிட்டே இருந்தேன். தனியா ஒரு ரூம்ல? ஆமா, போடுவாங்க. லாக் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு மேல இருக்க சீனியர் அக்கா வந்து என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு போறேன் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சாப்பாடு எடுத்துன்னு வந்து என்ன சாப்பிட வச்சாங்க. அதை நான் திறந்து பாக்குறேன். அதுல குட்டி குட்டியா வெள்ளைப்புழு இருக்கு. வெள்ளைப்புழு அப்படியே இருக்கு. அப்போ அக்கா இது எப்படி நான் சாப்பிட முடியும் அப்படின்னு. நீ சாப்பிட்டுதான் ஆகணும், இது உன்னுடைய தப்பு, நீ சாப்பிட்டுதான் ஆகணும். ஏசப்பாவே நம்மளோட தப்புக்காக அவரு பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. இவங்க என்னன்னா நீங்க பண்ண தப்பு நீங்க தான் பண்ணணும். ஆமா அப்படி சொல்றாங்க. அப்போ வந்து எனக்கு கொஞ்ச நேரம் ஹார்ட் படபடன்னு ஆயிடுச்சு. எப்படி நான் சாப்பிட முடியும்? அக்கா என்னால சாப்பிட முடியாது, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் யார்கிட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ சொல்ல, நீ வந்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2 அடி அடிச்சுட்டாங்க. முதுகுலயே அடிச்சிட்டோன்னே எனக்கு அது ரொம்ப மனசு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் அதை சாப்பிட்ற வரைக்கும் போல. அப்புறம் என்ன பண்ணேன், நானே கை போட்டு கரைச்சிட்டு அதை வந்து சீரியஸ்லி அது எப்படி குடிச்சேன்னு கூட எனக்கு தெரியாது. குடிக்க வச்சுட்டாங்க. டக்குன்னு குடிச்சிட்டேன். குடிச்சிட்ட பிறகுதான் அதை வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வாமிட் எதுவுமே எடுக்க முடியாது. அப்படி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப மனசு வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ஏசப்பா எங்க வந்துட்டோம். அப்பதான் வந்து எனக்கு ஜீசஸ் மேல ரொம்ப லவ் வந்தது. நம்ம இதுக்கு மேல என்ன பண்ண போறோம். அப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜீசஸ் கிட்ட வந்து எவ்வளவு பாடு அனுபவிக்கிறீங்களோ இங்க ஜீசஸ் கிட்ட சீக்கிரம் போவீங்க. அப்போ வந்து அந்த நாலேஜ் இல்லையா மம்மி? ஃபார் எக்ஸாம்பிள் ஏசப்பா வந்து நம்ம பாடு அனுபவிக்க கூடாதுன்னு அவர் பாட ஏத்துக்கிட்டார். வெறும் 19 வயசு. சின்னதுல இருந்து நீங்க அந்த ஒரு இதுலயே இருந்ததுனால உங்களுக்கு அந்த அறிவு இல்ல. ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.